கையெழுத்து பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் எண்ணங்கள், உங்கள் இலக்குகள் சற்று அதிகமாக இருக்கின்றன என்றும், அதை ஒரு பாசிட்டிவ் வகையான கையெழுத்து என்றும் கருதுகிறார்கள். இதே சிலருடைய கையெழுத்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுபோல இருந்தால் அவர்கள் மனதிலே ஏதோ ஒரு பதட்டம், வருங்காலத்தை பற்றிய ஒரு அச்சம், சென்சிட்டிவ் டைப்பா இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னு அதோடைய அர்த்தம். இதே போல சிலர் கையெழுத்து போட்டுட்டு கீழே ஒரு கோடை இழுப்பாங்க. எதிரிகளை சற்று கடுமையாக கையாளக்கூடிய தன்மை வாழ்க்கையில் உண்டு என்பார்கள். இதே கையெழுத்தை எழுதி விடுவார்கள், கீழே ஒரு கோட்டை எழுத்து விடுவார்கள். அந்த எழுத்துக்களை இந்த கோடு அப்படியே கிராஸ் பண்ணும். அப்போ என்னன்னா, இவர்களுக்கு தடைகளை இவர்களே உண்டு செய்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லுவார்கள். சிலரோட கையெழுத்து ரொம்ப அப்படியே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது போன்ற மனிதர்கள் சந்தேகப்படுபவர்கள், ஏதோ மற்றவர்களை சந்தேகிக்கக்கூடிய வேலையிலே ஈடுபடுபவர்கள் என்றும் சொல்லுவார்கள். மேல் நோக்கிய கையெழுத்து எப்பொழுதுமே இலக்கை நோக்கி இட்டுச் செல்லும் என்றும், கீழ் நோக்கிய கையெழுத்தை தவிர்ப்பது நலம் என்றும், மிக குறுகிய கையெழுத்துக்களையும் தவிர்த்து விடுவது நலம் என்றும் ஒரு கருத்து உண்டு. பெரும்பான்மையானவர்கள் கையெழுத்திட்டு விட்டு சிலர் கீழே கோட்டை போட்டுட்டு 2 புள்ளி வைப்பாங்க. அதுவும் அவ்வளவு சிறப்பாக செயல்படுவதில்லை என்று பலரது அனுபவம். சிவசி.